வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், அதே சமயம் நம்ப முடியாத மாதிரியும் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு பொக்கே டெலிவரி வந்துச்சு. யார் அனுப்புனான்னு கேட்டா நேம் போடலன்னு சொல்றாங்க. அதுல இருந்த மெசேஜை படிச்சு பார்த்தா அப்ராட்ல இருந்து நம்ம ஓஜி ஃபாலோவர் ஒருத்தவங்க நம்ம கண்டென்ட் பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பியிருக்காங்களாம். அனுப்புனவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் யார் அனுப்பியிருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ரைட், இன்னைக்கு கதைக்கு வருவோம். சண்டேன்றதுனால பொறுமையா 11 மணிக்கு எஞ்சி ரெஃப்ரெஷ் ஆகி அம்மா சாப்பாடு தாங்கன்னு கேட்டா போய் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. சரின்னு கடைக்கு போனா இது கறிக்கடையா இல்ல டிவிக்கே மாநாடான்னு தெரியல. ஒரு வழியா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு தாங்கன்னு கேட்டா மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம பிரெட் பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா சாப்பிட்டதால ஆஃப்டர்நூன் பசிக்கல, அதனால லஞ்ச் ஸ்கிப். நேத்து நைட்டு 10K என் கூட ஓட யாரா வரீங்களான்னு ஸ்டோரி போட்டிருந்தேன். யாரும் ரிப்ளை பண்ணல. அதனால நானே என் நண்பர் ஒருத்தவரை கூப்பிட்டு ஓட வந்துட்டேன். என் ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன மோட்டிவேட் பண்ணி ஜிம் ஜாயின் பண்ண வச்ச தேவதூந்தர்னு ஒருத்தவரை சொல்லியிருப்பேன். அவர் தான் இவரு. இவரும் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர். ஐடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அவர் கூட வாழ்க்கை அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஸ்லோ பேஸ்ல ரன்னிங்க போட்டேன். ரன்னை முடிச்சிட்டு லசிஷா போய் 6 கிலோமீட்டர் ஓடி 400 கேலரி பர்ன் பண்ணி 600 கேலரிஸ் இன்டேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். டயட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதான் ஒரு 9 மணி வாக்குல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அங்க நமக்கு தேவையானதெல்லாம் அலைஞ்சி ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபேமிலியோட ஷாப்பிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டின்னருக்கு சிக்கன் பிரியாணி பிரான்சஸ் சாப்பிட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். நன்றி.